2023 பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, எப்பப்பெல்லாம் எக்ஸாம்ஸ் நடக்கும், எவ்வளோ எக்ஸாம்ஸ் இந்த யார் நடக்கும், எல்லாத்தையுமே இந்த வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ மிஸ் பண்ணிட்டேன். வெல்கம் டு நம்ம சேனல். அண்ட் உங்கள் கணேஷ். ஸோ 2023 வந்து போன வருஷம் மாதிரியே நிறையா வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. நமக்கு வந்து சோர்ஸ் படி கிளரிக்கலுக்கு மட்டும் ஒரு 10,000 வேகன்சிஸ் மேலே வருது. பிஓக்குமே லாஸ்ட் இயர் வந்த அளவு வேகன்சிஸ் வரப்போகுது. ஸோ அப்போ 2023 வந்து ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சியில் இந்த வருஷம் கேலண்டரில் எக்ஸாம்ஸ் இல்லை. ஸோ அப்போ பேங்க் எக்ஸாம் வந்து நமக்கு இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து 2023 நல்லபடியாக யூஸ் பண்ணணும். பட் எல்லாருமே பண்ணுற தப்பு எக்ஸாம் வந்ததுக்கப்புறம், அதாவது மே மந்த்துக்கு அப்புறம் படிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி இல்லாமல் இப்போ இருந்தே நீங்கள் வந்து, நான் ஃப்ரெஷருக்கு சொல்கிறேன், நான் இந்த இதை செலக்ட் பண்ணுறேன், இந்த ஏதாச்சும் நான் போஸ்டிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜான்லேருந்தே நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்லோவாக ஒரு முறையாக பேசிக்ஸ்லேருந்து நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிராக் பண்ணலாம். ஒரு சேனல் வந்து நீங்கள், அதாவது ஒரு காலேஜில் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கொயரி பண்ண வேண்டியது பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா. ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ரிசல்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உண்மையிலே ஒர்த்து தானா அப்படின்னு நீங்கள் எதில் நீங்கள் தெரியணும் அப்படின்னா ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆர்ஆர்பியோட கிளர்க்லேயே எனக்கு நம்ம ரீனா நம்ம டீம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவங்க ஒரு 70 பேர் வரைக்கும் இருப்பாங்க. இதில் வந்து ஒரு 18 பேர் வந்து சக்ஸஸ் கிளிப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க என்ன எப்படி படித்தாங்க, என்ன மாதிரி சைட்லாம் பார்த்தாங்க, என்ன மாதிரி சேனல்லாம் பார்த்தாங்க, அவங்களே பேசியிருப்பாங்க. நீங்கள் சும்மா சர்ச் பண்ணாலே அவங்களோட வீடியோஸ் இருக்கும். பட் நான் எதுக்கு நான் காமிச்சேன் அப்படின்னா, அடுத்து இந்த மாதிரி 2024 வீடியோஸ் மேக் பண்ணுறப்ப உங்கள் ஃபோட்டோஸுமே இங்கே வரணும். பட் எல்லா ஃபோட்டோஸும் இங்கே போட முடியாது இப்போ நான் சொல்கிறேன். பட் நான் அடுத்த வருஷம் ரிசல்ட் நம்ம கிளியர் ஆகிற இன்ஃபார்ம் பண்ணுற எல்லாரோட ஃபோட்டோவுமே நான் இப்படி டிஸ்பிளே பண்ணுவேன் கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம ஆப்பையுமே கேவலாஜிக்ஸ் ஆப்பையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரைனர்ஸ், அவங்க எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுப்பாங்க. ஸோ கேஆர்லாஜிக்ஸ் ஆப்பில் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, அது மாக் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு முறையாக ஒரு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு வீடியோஸ் இருக்குது. இப்போ கிளியர் பண்ண நிறையா பேர் வந்து இந்த வீடியோ கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணாங்க, கண்டென்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்துடலாம். ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க், ப்ரைவேட் வந்து நிறையா நடக்கும் முடியாது. நான் தனியாக ஒரு வீடியோ யூஸ் பண்ணுறேன். பப்ளிக் செக்டார் பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் எஸ்ஓ, எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ, ஸோ ஆர்பிஐ கிரேட் பி, உங்களுக்கு டேட்டா எப்பவுமே நான் சொல்கிறேன் எப்போ நம்ம வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வருஷம் எந்த மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இந்த வீடியோ சொல்கிறேன். ஐபிபிஎஸ் பிஓ அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸர் கிரேட், ஸோ கிளர்க், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ எஸ்ஓ மட்டும் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இந்த டிகிரி மட்டும் தான் எழுதணும் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி அப்படின்னா ஐடி ஆஃபீஸர், அக்ரி முடிச்சவங்க அக்ரி ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஸோ அதனால் மெஜாரிட்டி வந்து காமனாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளர்க் பிஓ, எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ, ஆர்பிஐ, ஸோ எனி டிகிரி. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஈஸியாக பேங்க் ஜாப் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா அப்படின்னா இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறாங்கன்னா இதனால நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். பெரிய அந்த ஹிஸ்ட்ரிலாம் படிக்கணும், ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா. பட் இங்கே அப்படி கிடையாது. வந்தோமா ஒரு 6 மாதம் நீட்டாக படித்தோமா, அந்த ஒரு 3 மாதம் கரெக்டாக ஃபேஸ் படித்தோமா, 6 மாதத்தில் ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிட்டோமா, ஈஸியாக வந்து எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். அது ஒரு 6 மாதம் வந்து நல்லா படிச்சுட்டு அந்த ஒரு ஹோல் அகாடமிக் 1 இயர் எடுத்துக்கலாமே. 6 மாதத்துனா ரொம்ப ஜாம்பவானால் தான் முடியும். பட் ஜான்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டிசம்பரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் நடக்கும், மெயின்ஸ் நடக்கும் கைஸ். அதே மாதிரி ஜிடி வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிஐ மட்டும் தான் வைக்கிறாங்க, எஸ்பிஐ பிஓவில் மட்டும் தான் வைக்கிறாங்க. அதர்வைஸ் இப்போ ஐபிபிஎஸ் பிஓ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க 2023 எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஜிடி வந்து எஸ்பிஐ பிஓவில் மட்டும் வைக்கிறாங்க. இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கிளர்க் லெவல் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், போஸ்டிங் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பற்றி பயப்படாதீங்க. அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் பற்றி பயப்படாதீங்க. இதெல்லாம் யாரையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ரிஜெக்ட் ஆனதும் கிடையாது. அவங்க ஏகப்பட்ட ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ மெடிக்கலில் நிறைய பேர் கேட்டாங்க, சார் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, மெடிக்கல் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த போலீஸ் ஜாப் மாதிரியோ நேவி அந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணாலே 100% வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு உறுதி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு
எல்லா இது வந்து காமன் தான் மக்களே. ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐனாலும் சரி ஐபிபிஎஸ் S1 சரி கண்டிப்பாக காமன் தான். ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு நான் S1 அண்டு இது மட்டும் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ் வந்து ரீசனிங் 35 மார்க், குவான்ஸ் நியூமெரிக்கல் எப்படின்னா மேக்ஸ் ஆர் ஆப்டி எப்படின்னு சொல்லலாம், குவான்ஸ் 35 மார்க்ஸ், இங்கிலீஷில் 30 மார்க்ஸ். ஸோ மெயின்ஸில் ரீசனிங்கில் 40 மார்க்ஸ். இது வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பியில் மட்டும்தான் வரும், மற்ற எந்த எக்ஸாம் மெயின்ஸ்லுமே வராது. புரியுதா? மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, சிலபஸ்லேயே கம்ப்யூட்டர் ஆப்டின்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. ஆர்ஆர்பியில் மட்டும்தான், ஆர்ஆர்பி கிளர்க் ஆர்ஆர்பி பிஓவில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதான் இங்கேயுமே படிக்க போகிறீங்க. பட் எக்ஸ்ட்ரா என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா மெயின்ஸுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ப்ரிலிம்ஸ் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் மெயின்ஸ். இங்கே ரீசனிங்னா இங்கேயே ரீசனிங், பட் ஏங்க இங்கே ஈஸி லெவலில் இருக்கும், இங்கே வந்து மாடரேட் அண்ட் ஹை லெவலில் இருக்கும். சரி, ப்ரிலிம்ஸே கஷ்டமாக கேட்குறாங்க, புரியுது, நான் சொல்கிறேன், ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஸோ நியூமெரிக்கல் எபிலிட்டி குவான்ஸ் இங்கே என்ன படிக்கிறீங்களோ அதுதான் இங்கேயும் படிக்க போகிறீங்க. அதே பேசிக்ஸ் இதெல்லாம் எங்கே சார் நான் படிக்கிறது? இப்போ மைசெல்ஃப் கனீஷ், இப்போ நான் கான்ஸ்டைனர் அப்படின்னா சார் நான் வந்து ஃபுல்லாகவே நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருக்கேன். எனக்கு முறையாக படிக்கணும் சார், எனக்கு பேசிக்ஸ்லேருந்து எனக்கு அப்படியே ஒவ்வொரு இதாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஆப் லிங்க். அதில் நான் கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து 170 வந்து ஓல்டு கனீஷ் லாஜிக்ஸில் வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பட் அந்த வீடியோ கோர்ஸ் தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்த எல்லாருமே, அதாவது கிளியர் பண்ணி சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்த எல்லாருமே கனீஷ் அவங்க வீடியோ கோர்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பேசிக்ஸ்லேருந்து ஆப்டிவ் உங்கள் வீடியோஸ் மட்டும்தான் படித்தேன் அப்படின்னு எக்கச்சக்க பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ கோர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்டியில் நான் ஷுவராக சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் டெய்லி நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஸ்பீட் ப்ராக்டிஸ் எடுத்து கிளியர் பண்ணலாம். யூடியூப்ல நம்ம வீடியோஸ் டைமிங்கும் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து ஐபிஎஸ் கிளர்க் எக்ஸாம்ஸ் அப்படின்னா எல்லாமே அதே தான் மக்கள். இப்போ பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு என்ன ஒரு இது அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னா இப்போ எஸ்எஸ்சிலே நிறையா கேட்டகரிஸ் தான் வரும் இல்லையா, மெயின்ஸ் வந்து லைட்டாக மாறும். ஆனால் இங்கே பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா மெயின்ஸ்க்குமே காமன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே அதே தான் வரப்போகுது, 35, 30, இங்கே 40, 50, ஒரு P1 60 அப்படிம்பாங்க. பட் படிக்கிற வந்து காமன் தான். ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் இங்கிலீஷ், குவான்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். இப்போ ஐபிஎஸ் கிளர்க்கில் கொடுத்துருப்பாங்க சிலபஸில், எல்லா வருஷமும் கொடுக்குறாங்க காலங்காலமாக. எல்லாத்துலேயுமே மக்களும் என்ன கேட்பாங்க, சார் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்களா சார் வருமா அப்படின்னு. வரவே வராது, கேட்கவே மாட்டாங்க, ஃபுல்லாகவே ரீசனிங் தான் கேட்பாங்க. அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெருசாக வந்து நீங்கள் எஃபர்ட் போடணும் தான். பட் ஒரு 2 வாரம் அதிகபட்சம் வந்து ஒரு 3 வாரத்துலேயே நீங்கள் பேசிக்ஸ் வந்து நல்லா கற்றுட்டு நீங்களாவே செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணாலே ரீசனிங் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் ஃப்ரெஷராக வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து கான்ஸ் நீங்கள் படிக்கிறத விட ரீசனிங் வந்து ஃபஸ்ட்டு வேகமாக முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பேங்க் எக்ஸாம் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பைய கான்ஸ் இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுக்கலாம். நான் ஃப்ரெஷருக்கு சொல்கிறேன், நீ ரீசனிங் போட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம் மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆர்ஆர்பி பிஓலையுமே சீன் அதே தான். ஸோ ஆர்ஆர்பி பிஓஸ் பொறுத்த வரைக்கும் இதை மறைச்சிருங்க, உங்களுக்கு ரீசனிங் அண்ட் கான்ஸில் வந்து 40 மட்டும்தான் வரும். இங்கிலீஷ்க்கு வந்து கிடையவே கிடையாது, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. என் சென்டரில் வந்துட்டு இங்கிலீஷ் காணா அப்படின்லாம் நினச்சிருக்காங்க. இன்னொரு கூத்த கேளுங்க, ஆர்ஆர்பியில் வந்து செக்ஷனல் டைமிங்லாம் இருக்காது. ஒரு தம்பி என்ன பண்ணிட்டாப்புல, எக்ஸாம் வந்து ஆரம்பிச்சுட்டாப்புல ரீசனிங்கே வச்சு நான் 40 கொஸ்டினுமே போட்டேன்னு உட்காந்துருக்காரு. தம்பி அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுனே, தம்பி எக்ஸாம் முடிஞ்சு கிளம்புங்க சார், இன்னும் கான்ஸ் வரவே இல்லை, தம்பி நீங்கள் தான் தம்பி பக்கத்து செக்ஷனை கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஏன்னா செக்ஷனல் டைமிங் இருக்காது. ஸோ 40 கொஸ்டின், சாரி 40 மார்க் இருக்கும், 40 கொஸ்டின். அதே மாதிரி கான்ஸ் வந்து 40 கொஸ்டின் 40 மார்க். ஸோ செக்ஷனல் டைமிங் இந்த பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இன்னொரு நான் வீடியோ போகிறேன், இப்போ ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயின்ஸ் போனீங்க அப்படின்னாலும் சேம் அதே தான் வரப்போகுது. ஸோ பிஓலையுமே ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் இருக்குது. எஸ்பிஐ கிளர்க்குமே அதே தான் உங்களுக்கு சொன்ன தெரியுமா, திருப்பி எல்லாமே ரிப்பீட் ஆகும், மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். மெயின்ஸில் சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் சொல்கிறது மாதிரி முக்கியமாக இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க எப்பப்போ எக்ஸாம்ஸ் நடக்கும். 2023 வந்து ரைட் நவ் இப்போ ஆர்பிஐயோட நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்ஐசிக்குமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆர்பிஐயோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஸோ ஜானில் வருது அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸ் வந்து ஏப்ரலில் நடக்கும். ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தது வந்து ஒரு 90 நாள். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது அப்படின்னா
ஒரு 90 அதிகம் தான் மக்களே. சம்டைம்ஸ் 60 days, மேக்ஸிமம் 75 days, அதிகபட்சம் 90 days வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு இது தெரியுதா? ஜான் SBI PO வந்து இந்த மாதம் ஏப்ரல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஜூனில் அவங்க எக்ஸாம்ஸ் நடக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஜான் ஃபெப் மார்ச் வந்து நீங்கள் முறையாக ஒரு பேசிக்ஸ் படிக்க, அதாவது இது வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான டைம். ஸோ நீங்கள் முறையாக லேர்ன் பண்ணலாம். நம்ம சேனல்லே வந்து இனிமேல் பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம நிறையா வீடியோஸ் கொடுக்க போகிறோம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நம்ம எக்கச்சக்க வீடியோஸ் வந்து பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நான் வந்து 2022 ஃபுல்லாகவே இந்த K10 செஷன், மேராத்தான், நம்ம இப்போ இருப்பாங்க இல்லையா கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ரொம்ப நான் எஃபர்ட் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதில் நான் ஹாப்பி. பட் 2023 வந்து இது SBI PO மிட்டில் முடிகிறதுக்கு மேபி மிட் பண்ணுறேன். அதாவது ஃபெப் மிட்டில் இருந்து ஃபுல்லாகவே பேசிக்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். ஸோ SBI கிளர்க் ஏப்ரல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஜூனில் வந்து எக்ஸாம்ஸ் டேட் வரலாம். RRB கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஜூலையில் நம்ம இது வந்து சும்மா போடல, நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வச்சு போட்டிருக்கோம். ஸோ ஆகஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். IBPS கிளர்க்கு வந்து ஆகஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் IBPS PO அண்ட் ஃபைனலாக SBI PO. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் டைமே இருக்காது, வரிசையாக எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பேங்க் எக்ஸாமில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ TNPSC சம் அதர் எக்ஸாம்ஸ் ரயில்வேஸ்லாம் அப்படின்னா உய்யால போட்டுக்கிட்டே, அதாவது என்ன டைம் சொல்கிறேன், ரிசல்ட் வர்றதுக்கான டைம் வந்து இப்போ வரும்பாங்க, வராது. அப்புறம் அதுக்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு போஸ்டிங் போடுறதுக்கே ஒரு வருஷம் ஆக்கிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதே சம்டைம்ஸ் வந்து ரேர். ஒரு வருஷம். இப்போ ரயில்வேக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2019 வந்த எக்ஸாம்ஸ்க்கு இப்போ தான் வந்து தம்பி உள்ளே போகிறார். ஒருத்தோட வீடியோஸ் போட்டிருப்பார். அந்த வீடியோஸ் கூட இருக்க ரயில்வே பற்றி போட்டிருப்பார். கிளியர் பண்ணிட்டேன் நான், கனீஷ் அவங்க குவான்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரீனா மேம்டே தேங்க்ஸ் சொல்லுவேன், இங்கிலீஷ் வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு. அதாவது 2019 2022 3 வருஷம். ஆனால் பேங்க் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆகஸ்ட்டில் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அடுத்த ஜான் ஃபெப் மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே வாங்கிடுவீங்க. பெருசாக உங்களுக்கு வந்து அந்த டைம் இதே இருக்காது, கேப்பே இருக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஃபிலிம்ஸ்னால் ஒரு மாதம் கூட இருக்காது, ஒரு 20 நாளில் மெயின்ஸ் வச்சுருவாங்க. இப்போ SBIலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் வச்சுட்டாங்க. டக்குன்னு இன்டர்வியூ வந்து ஒரு 20 நாள் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் டிவிக்கு வந்து ஒரு 30-20 மாதம், அடுத்த ஒரு மாதத்தில் போஸ்டிங், இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் பேங்க் ஜாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் திங். பட் என்ன அப்படின்னா படிக்கணும், எல்லாத்துலேயுமே நம்ம படிக்கணும். அடுத்து ஸோ நம்ம சேனலில் வந்து யூஸ்வலாக வந்து ஸோ மணி ப்ரோ வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங் எடுப்பார். ஸோ இங்கிலீஷ் வந்து ரீனா மேம், ஸோ ஆப்டிக்கு கனீஷ், இவங்க அப்பப்போ வரமாட்டாங்க காவியா மேம், பட் வரப்போ அவங்க வந்து ரீசனிங் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து மணி ப்ரோ வந்து மணி சார் வந்து உங்களை ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ இவங்க தான் வந்து நம்ம சேனல் எடுப்பாங்க. அப்பப்போ லிவிங் சார் அவர் அப்பப்போ வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் மேராத்தான் அப்படின்னா அவர் ஜென்ரல் அவேர்னஸ் கொடுப்பாரு. நம்ம கேஆர்லாஜிக்ஸ் ஆப்பில் லிவிங் சாரோட பேங்கிங் அவேர்னஸ் வந்து பேர் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்குது மக்களே, ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பார். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்டாக்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ உங்களுக்கு கொரீஸ் இருந்துச்சுன்னா நம்ம அஃபிஷியல் ஐடியுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கேஆர்லாஜிக்ஸ் அண்ட் கணேஷ்குமார், ரீனா, மாஸ்ட்ரோமணி, காவ்யா கணேசன், ஸோ லிவிங் லிவி, அப்புறம் இன்னும் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, SSC ஸ்டாஃப் இருக்காங்க, பிருத்வி. ஸோ இவங்களாம் நம்ம ஸ்டாஃப்ஸ், தென் அரவிந்த். ஸோ SSC சேனல்லையுமே பாருங்கள், நிறையா SSC கேஆர்லாஜிக்ஸ் SSC, ஸோ அதுலேயுமே SSC கிளாஸஸ் போகுது. அங்கேயுமே நீங்கள் வீடியோஸ் முறையாக படிக்கணும், அட்வான்ஸ் மேக்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ அங்கேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு நிறையா அடுத்தது வீடியோஸ் போடுறேன். இப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ், குவான்ட்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்த சைட்டில் படிக்கணும், எந்த மார்க் டெஸ்ட், எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் போடுறேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எப்போ வருது, இந்த டேட் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு மேக்கு அப்புறம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண தான் டைம் இருக்குமே தவிர புதுசாக படிக்க டைம் இருக்காது. நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஓல்டு ஆப் கனீஷ் லாஜிக்ஸ் ஆப்பில் வந்து குவான்ட்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோ கோர்ஸ் 2019 எடுத்த வீடியோஸ், அதனால பஞ்சாயத்து வந்துச்சுங்க வீடியோ கோர்ஸ், அந்த வீடியோ கோர்ஸ் தான் கேஆர்லாஜிக்ஸ் ஆப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம் கனீஷ் லாஜிக்ஸ். அந்த ஆப்பில் இருக்குது. ஆஃபர்லாம் இருக்காது மக்களே, எப்பயுமே ஒரு கம்மியாக தான் இருக்கும், ஒரு 200 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேஆர்லாஜிக்ஸ் ஆப்லேயுமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா
இப்போ நிறைய லைவ் கோர்ஸ் வந்து டிஐலாம் எடுத்திருப்போம். ஸோ அது நம்ம கேஆர்லாஜிக்ஸ் ஆப்பில் இருக்குது. 4 டாப்பிக்குமே இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து வேரியன்ட் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஆஃபர் வந்து நம்ம சேனலில் பெருசாக போட மாட்டோம். சொல்ல மாட்டேன் ஆஃபர் அப்படின்னாலே நீங்கள் யோசிக்கணும், உண்மையிலே அவங்க எவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்க, உண்மையிலே கண்டென்ட் ஒர்த்தா அப்படின்னு. ஸோ அதையுமே யோசித்து வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரெஷர் வாரீங்க அப்படின்னா யோசிச்சு திங்க் பண்ணுங்க. அதான் நம்ம சேனல் எப்பயுமே ஆஃபர் இருக்காது, எப்பயாச்சும் ஆஃபர் இருக்கும், அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. பட் செக் பண்ணிக்கோங்க, ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ஒரு 600, 700, 800, அதிகபட்சம் 999 இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்கும். ஸோ கணேஷ் லாஜிக்ஸ் ஆப்பில் மட்டும் இந்த பேசிக்ஸ் கான்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் இருக்கும் மக்களே. ஸோ தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நிறையா இந்த வீடியோஸ் ஃப்ரெஷருக்காண்டி தான் இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் வந்து இனிமேல் வந்து ரெகுலராக வரும். சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் மக்களே, பை.